என்ன பண்ணாரு, காவேரி பின்னாடி பயமுறுத்துற மாரி வராரு. காவேரி வந்து நெனச்சு பார்க்குறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து இந்த மாரி விஜய் வந்து நைட்டு வந்து இந்த மாரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கலாட்டா பண்ணது அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? நைட்டுனா அப்படி கலாட்டா பண்ணிட்டீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல காவேரி எனக்கு. நான் நிதானத்திலே இல்ல. என்னால தாங்கிக்க முடியல மனசு. நான் என்ன பண்றது? நீ இல்லாம என் மனசு எப்படி வலிக்குதுன்னு உனக்கே தெரியும்ல." அப்படின்றாரு. இதெல்லாம் நல்லா பேசுங்க. இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்கல நீங்க பண்றது எதுவுமே. யாருக்கும் பிடிக்காம போட்டும் காவேரி, உனக்குமா பிடிக்கல அப்படின்றாரு. அத கேட்டுட்டு இங்க பாருங்க, தேவையில்லாத பிரச்சனைலாம் எதுக்கு, முதல்ல வீட காலி பண்ணிட்டு போங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் போக முடியாது காவேரி. நான் எக்காரணம் கொண்டும் வீட காலி பண்ண மாட்டேன். உன்ன பார்த்துட்டே இருக்கணும்டி. அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் ஏன் நான் வீட காலி பண்ண முடியும் என்னால? அதனால அதெல்லாம் பண்ண முடியாது. நான் எப்பவும் உன்ன பார்த்துக்கினே இருக்கணும் அப்படி சொல்றாரு. அத கேட்டுட்டு காவேரி வந்து என்ன இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கோவப்பட்ட மாரி வராங்க. ஆனா மனசு உள்ள சிரிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உன்ன பார்த்துட்டே இருக்கணும்னு சொன்னதெல்லாம் நினச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எங்க காவேரி போறத பார்த்து விஜயும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே என்ன பண்ணாரு, வீட்ல உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே வந்து இந்த மாரி பிஸ்னஸ் ஒண்ணு சின்னதா ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறோம். ஒரு கடை ஒண்ணு வந்து பார்த்துருக்கோம். அந்த கடை டிசைனர் ஸ்டுடியோவா மாத்துனா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு ரொம்ப நல்ல விஷயமாம்மா, சூப்பர் பிளான் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். முக்கியமா ஒரு மாடல் தேவை. அப்போ மாடல் இருந்தா தான் இன்னும் டிசைனர் சூப்பரா வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அதே மாரி எல்லாருக்கும் தெரியும். மாடல் வேணும்னு சொல்லி ஆட் குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதன்படி ஆட் குடுக்குறாங்க. எங்க விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓ! அப்படி கதை போயிட்டுருக்கா? சரி போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா வந்து அந்த ஆட பார்க்குறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, அந்த ஷூட்டிங்க்காக வந்து போறாங்க. அப்ப நெறைய மாடல்ல செலக்ஷன் பண்ணி எந்தெந்த மாடல் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டுருக்காங்க. அந்த ஷூட் எடுக்கிற டைரக்டர். அவர் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்ட்டா விஜய் அங்க வந்துடுறாரு. விஜய் வந்து நான் இந்த மாடலா இருக்கேன். ஏன்னா டிசைனர் ஸ்டுடியோக்கு இந்த மாரி மாடல் வேணும்னு சொல்லிட்டு ஆட் பார்த்தேன். அத பார்த்து நான் வந்தேன். மேடம் இவர் சூப்பரா இருக்காரு. செம்ம வந்து அழகா இருக்காரு. இவர போட்டா வந்து செம்மையா இருக்கும். இவரே புக் பண்ணிடலாம் மேடம் அப்படின்னோன, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இங்க பாருங்க நீங்க போங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர அனுப்பிச்சுட்டு விஜய் பேசுறாரு. உங்களுக்கு என்னதாங்க வேணும்? ஏங்க இப்படிலாம் தொல்ல குடுக்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கேட்குறாங்க. வேற என்ன வேணும்? உங்க தங்கச்சி தாங்க வேணும் அப்படின்றாரு. அத கேட்டு வந்து அப்படியே பார்க்குறாங்க. உங்க தங்கச்சி என் கூட அனுப்பிச்சிடுங்கங்க ப்ளீஸுங்க. அவ இல்லாம இருக்க முடியலங்க. உங்கள கெஞ்சி கேட்குறேங்க அப்படின்றாரு. அத கேட்டு காவேரி வந்து முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா? எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்றாங்க. ப்ளீஸுங்க நீங்களாவது உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுங்கங்க. ப்ளீஸுங்க என் பொண்டாட்டி என்கிட்ட குடுத்துருங்கங்க. ஏங்க இப்படி என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க விஜய். இப்படிலாம் தொல்ல குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்றாரு. குமரன் ப்ரோ நீங்களாவது வந்து மனசு வைக்கலாம்ல. நீங்க 2 பேரும் நினைச்சா எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கலாம். நீங்க 2 பேரும் மட்டும் ஜோடியா இருக்கீங்க. ஜாலியா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரீங்க. நான் மட்டும் தனியா இருக்கேன். என் பொண்டாட்டி மட்டும் தனியா இருக்கா. நாங்க 2 பேரும் மட்டும் ஜோடியா போக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ! இவர் ரொம்ப பண்றாரே! நான் என்னதான் பண்றது? ஏங்க தயவு செய்து இங்கேருந்து போகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரி நான் இப்போ போயிடுறேன். ப்ளீஸ் சிஸ்டர் நீங்களாவது கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க வந்து கங்கா யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன கங்கா என்ன யோசிக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. எனக்கு விஜய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. எனக்கு கூட தான் கங்கா. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே. அத்தை தான் ரொம்ப கோவமா இருக்காங்களே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னோனே, வேற வழியே இல்லங்க. இங்க பாருங்க அவர் சொன்னதும் நியாயம் தானே. நம்ம 2 பேரும் மட்டும் ஜோடியா நல்லா சந்தோஷமா இருக்கும்போது, காவேரி வந்து விஜயும் பிரிஞ்சிருக்கிறது நல்லாவா இருக்கு? நீங்களே சொல்லுங்க அப்படின்னோனே, என்ன கங்கா இப்படி பேசுற? நம்மளா வேணும்னு பிரிச்சோம். அவ வந்து அக்ரீமெண்ட் போட்டாங்கல்ல 2 பேரும். அக்ரீமெண்ட் போட்டாங்க, செஞ்சாங்க. அதெல்லாம் மறந்துட்டு தானங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து கூட்டின்னு வந்து தப்போன்னு தோணுதுங்க. எனக்கு முதல்ல ஆரம்பத்துல ஒரு சந்தேகம் இருந்ததுங்க நம்ம செஞ்சது தப்புன்னு. ஆனா இப்ப எனக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா நம்ம செஞ்சது தப்பு தாங்க. காவேரிய நம்ம அர்ஜென்ட் பட்டு பிரிச்சுட்டோங்க விஜய் கிட்டேருந்து. விஜயும் காவேரியும் நல்லா வாழணுங்க. அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுங்க ப்ளீஸுங்க அப்படின்னோனே, சரி கங்கா நீ சொல்றபடி செஞ்சுருவோன்றாரு.